ஹீரோக்கு அப்புறம் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த அமானுஷ்ய சக்தியோட அவன் பேசிக்கிட்டே இருப்பான் இந்த கதவை திறந்து விட சொல்லி. அதுக்கப்புறம் அந்த குக்கு வந்து இந்த ஸ்னோ மொபைல் எடுத்துட்டு அந்த ஹோட்டலை நோக்கி வந்துகிட்டு இருப்பாரு. இந்த சின்ன பையன் கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூமோட கதவுல போய் ரெட் ட்ரம் அப்படின்னு சொல்லி எழுதுவான். அவங்க அம்மா எந்திரிச்சு பார்த்துட்டு கத்தியை என் கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த ரெட் ட்ரம் தலையில பார்த்தா மர்டர் அப்படின்னு தெரியும். இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. வெளியில பார்த்தா அந்த ஹீரோ கதவை திறந்துட்டு எப்படியோ வெளியில வந்துருவான். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த அமானுஷ்ய சக்தி இவனுக்கு கதவை திறக்க ஹெல்ப் பண்ணிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம்ல போய் அவங்க லாக் ஆகிட்டு அந்த பாத்ரூம் ஜன்னலை திறந்து அந்த பையனை ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க. இவன் அந்த கோடாரியை வச்சு அந்த கதவை பயங்கரமா அடிச்சு நொறுக்குவான். அவங்க அம்மாவும் அது வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால போக முடியாது. அதுக்கப்புறம் மரியாதையை நீ கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பயங்கரமா கோடாரியால அடிச்சு உடைச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறம் குக்கு வரதை சுதாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவனை கொண்டுலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவன் நேரா கோடாலி எடுத்து அவன் வயிற்றுலேயே ஒரு அடி அடிச்சு அவனை ஒரே அடியில கொண்டுருவான். இதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் இருக்கிறத பார்த்துட்டு சரி ஃபர்ஸ்ட் அவனை போய் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஓடுவான். இவங்க அம்மா அந்த படி ஏறி மேல பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள அந்த பார்டெண்டர் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குற மாதிரியே பார்ப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் அப்பா வரதை பார்த்துட்டு நேரா அந்த மேசுக்குள்ள ஓடிடுவான். இவனும் அவனை விடாம துரத்திக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த குக்கு இறந்ததையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொன்னவன் திருப்பி இவங்க அம்மாவுக்கு காட்சி அளிப்பான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா பயந்து அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச லிஃப்ட்டை நோக்கி ஓடுவாங்க. அந்த பையன் இவர் எப்படி நம்மளை கரெக்டா ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபுட் ஸ்பிரிங்ஸை வச்சு தான் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா நேரா ஒரு சைட்ல போய் ஒளிஞ்சுப்பான் எங்கேயும் நடக்காம. அவங்க அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த லிஃப்ட்டை நோக்கி வந்துருவாங்க. அவங்க அந்த லிஃப்ட்டை உத்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த லிஃப்ட் வழியா பயங்கர ரத்த ஆறு ஓடுற மாதிரி இல்யூஷன் இவங்களுக்கும் தெரியும். அந்த பையன் பயந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சே இருப்பான். ஃபுட் பிரிண்ட்ஸ் ஒரு இடத்துல நின்னதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில ஓடி வந்துருவாங்க. அந்த குக்கு ஓட்டிட்டு வந்து ஸ்னோ மொபைல் பக்கத்துல நிப்பாங்க. அந்த பையன் எப்படியோ அந்த ட்ரீ மேஸ் விட்டு வெளியில வந்து அவங்க அம்மாவை பார்த்துருவான். அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குக்கு ஓட்டிட்டு வந்து ஸ்னோ மொபைல் எடுத்து தப்பிச்சிருவாங்க. இந்த ஹீரோ சைக்கோத்தனமா அவனால அந்த குளிர்ல மூச்சு வாங்கிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு உட்கார்ந்துருவான். அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் உடஞ்ச நிலைமையிலே செத்து போயிடுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோட்டலுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு போட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி காமிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த பார்ட்டி நடந்த போட்டோவை காமிப்பாங்க. அதாவது இந்த ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் இல்யூஷன் தோன்றும்ல அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி தான் ஒரு இல்யூஷன் தோணும். அந்த குரூப் போட்டோவை காமிப்பாங்க. அந்த குரூப் போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்த்தா இந்த எல்லாருக்கும் முன்னாடியும் சென்டர்ல இந்த ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போட்டோல. இதுக்கப்புறம் அந்த ஓவர்லுக் ஹோட்டல் அந்த ஜூலை 4th பால் 1921 இங்க நடந்த ஈவெண்ட்டுக்கான போட்டோல இந்த ஹீரோவோட போட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.